ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிப்ட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் எரண்ட். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக சிறிய தூரம் செல்லுதல். அதாவது ஒரு ஷார்ட் ஜேர்னி, ஓகேங்களா? ஒரு வேலைக்காண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு வர அந்த ஜேர்னியை தான் எரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ வெண்ட் ஆன் அண்ட் எரண்ட் டு பிக் அப் கிராசரிஸ் ஃப்ரம் த ஸ்டோர். அவள் கடையிலிருந்து மளிகை சாமான்களை எடுக்க ஒரு வேலையாக சென்றாள். ஓகேங்களா? அப்போ ஒரு வேலையாக கொஞ்சம் தூரம் போயிட்டு வர அந்த ஜார்னியை தான் எரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். செகண்ட் வேர்ட் ரிபல்டு. இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஆபாசமான இல்லைன்னா வல்கரா அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். த காமெடியன்ஸ் ரிபல்ட் ஜோக்ஸ் வேர் நாட் சூட்டபிள் ஃபார் எ ஃபேமிலி ஆடியன்ஸ். நகைச்சுவை நடிகரின் ஆபாசமான நகைச்சுவைகள் குடும்ப பார்வையாளர்களுக்கு ஏற்றதாக இல்லை. அப்போ ரிபால்ட் அப்படின்னா வல்கரா, ஆபாசமா அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். தேர்ட் வேர்ட் பெர்டினாசியஸ். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா உறுதியான, விடாமுயற்சியுள்ள, அதாவது ரொம்ப டிடர்மைண்டாக இருக்கிறது தான் வந்து பெர்டினாசியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டெஸ்பைட் நியூமரஸ் சேலஞ்சஸ் ஹீ ரிமைண்ட் பெர்டினாசியஸ் இன் பர்சூயிங் ஹிஸ் கோல்ஸ். பல சவால்கள் இருந்த போதிலும் அவர் தனது இலக்குகளை தொடர்வதில் உறுதியாக இருந்தார். ஓகேங்களா? அப்போ பெர்டினாசியஸ் அப்படின்னா உறுதியான, விடாமுயற்சியுள்ள அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். ஃபோர்த் வேர்ட் ஸ்டெய்டு. இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக, காமன் கம்போஸ்டாக இருக்கிறது. அதாவது எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது தான் வந்து ஸ்டெய்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். த ஸ்டெய்டு அட்மாஸ்பியர் ஆஃப் த லைப்ரரி டிஸ்கரேஜ்டு லவுடு கான்வர்சேஷன். நூலகத்தின் அமைதியான சூழல் உரத்த உரையாடல்களை தவிர்க்க செய்தது. ஓகேங்களா? அப்போது ஸ்டெய்டு அப்படின்னா அமைதியாக, எந்த சவுண்டுமே இல்லாமல், அதாவது சாகசமற்ற தன்மை. ஓகேங்களா? ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஸ்டெய்டு அப்படின்ற அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். ஃபிஃப்த் வேர்ட் சிடேட். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா காமன் கம்போஸ்டாக, அமைதியாக, நிதானமாக இருக்கிறத வந்து சிடேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். த சிடேட் பேஸ் ஆஃப் த கிளாசிக்கல் மியூசிக் ஹெல்ப்டு ரிலாக்ஸ் த ஆடியன்ஸ். கிளாசிக்கல் இசையின் அமைதியான வேகம் பார்வையாளர்களை ஆஸ்வாசப்படுத்த உதவியது. ஓகே, அப்போது சிடேட்னா என்ன அர்த்தம்? அமைதியான, நிதானமான, ஸ்லோ பேஸாக இருக்கிறது. அந்த மாதிரி இடத்துலலாம் சிடேட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்றைக்கான கிராமர் டாபிக் நம்ம வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வந்து பார்த்துட்டு வரோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. இன்றைக்கான 11th ரூல் பார்க்க போகிறோம். அதாவது த ரோல் ஆஃப் இன்ஃபினிட்டிவ்ஸ் அஸ் சப்ஜெக்ட்ஸ் இன் சென்டென்சஸ். அதாவது இன்ஃபினிட்டிவ் வந்து சப்ஜெக்டாக வரும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். டு ட்ராவல் இஸ் மை ட்ரீம். ஓகே, பயணம் செய்வது என் கனவு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எது என்னோட கனவு? டு ட்ராவல் இஸ் மை ட்ரீம். ஓகேங்களா? பயணம் செய்வது தான் என்னோட கனவு. ஓகே, அப்போ அந்த பயணம் செய்வது அப்படின்றது ஒரு ஆக்ஷனா? ஓகே, பயணம் செய்தல் அப்படிங்கும்போது அந்த ஆக்ஷன் வந்து ஒரு சிங்குலர் ஆக்ஷன். சிங்குலர், அந்த ஆக்ஷனை வந்து நம்ம நவுனாக எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல இது வந்து ஒரு சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுறோம். அதாவது நீந்துதல், பயணம் செய்தல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அதை சப்ஜெக்டாக எடுக்கும்போது அந்த ஆக்ஷனை வந்து நம்ம சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பயணம் செய்தல் அப்படின்னு தானே இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஆக்ஷனை வந்து நம்ம சிங்குலராக கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ்னா ஃபஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். 2 + V1 அப்படின்ற ஃபார்மெட்டில் இருந்தால் அது வந்து இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல டு ட்ராவல் அதான் வந்து இன்ஃபினிட்டிவ். அந்த இன்ஃபினிட்டிவ் வந்து இந்த சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான் பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? அப்போ சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற வேர்ப் வந்து போட போகிறோம். இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் வந்து சப்ஜெக்டாக யூஸ் ஆகிருக்கிறதுனால அந்த இன்ஃபினிட்டிவ் வந்து ஒரு ஆக்ஷனை தான் குறிக்கும். ஓகேங்களா? அப்போ அது ஒரு ஆக்ஷனை குறிக்கும் அப்படிங்கும்போது அதை வந்து சிங்குலராக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, அப்போ இந்த டு ட்ராவல் அப்படிங்கிறது பயணம் செய்வது. அப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல சிங்குலர் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கூட 2 சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து, டு ஸ்பீக் அ ஃபாரின் லாங்குவேஜ் ரெக்வயர்ஸ் ப்ராக்டிஸ். அப்போது வெளிநாட்டு மொழி பேச பயிற்சி தேவை. ஓகே, இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் என்னது? டு ஸ்பீக், பேசுவது. ஓகேங்களா? பேசுதல். அப்போ என்ன பேசுறது? ஃபாரின் லாங்குவேஜ் பேசுறது. டு ஸ்பீக் அ ஃபாரின் லாங்குவேஜ், அதுதான் வந்து இங்கே ஓவராலாக அந்த சப்ஜெக்ட் ஃப்ரேஸ். ஓகேங்களா? நவுன் ஃப்ரேஸ், அதாவது இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ்னு கூட வச்சுக்கோங்க.
அப்போ அந்த ஃப்ரேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வேர்ப் போடணும். அப்போ அந்த மொழி பேசுறது, அந்த பேசுகிற ஒரு ஆக்ஷனை பற்றி தான், ஆக்ஷனை தான் வந்து சப்ஜெக்டாக எடுத்திருக்கோம். அப்போ அந்த ஒரு ஆக்ஷன் அப்படிங்கும்போது நம்ம வந்து வேர்பை வந்து சிங்குலரில் தான் போடணும். ஓகேங்களா? இப்போ அந்த ஆக்ஷன் வந்து ப்ளூரலாக இருந்ததுன்னா, இப்போ 2-3 ஆக்ஷனை சேர்த்து நம்ம சப்ஜெக்டாக வச்சுருந்தோம்னா அந்த இடத்துல நம்ம ப்ளூரலாக போடலாம். இங்கே வந்து அந்த மொழி பேசுகிற ஒரு ஆக்ஷனை மட்டும்தான் நம்ம சப்ஜெக்டாக எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல வேர்பையும் சிங்குலராக தான் போடணும். ஓகே, அப்போது வெளிநாட்டு மொழி பேச பயிற்சி தேவை அப்படிங்கும்போது வெளிநாட்டு ஏன் ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு லாங்குவேஜை பேச போகிறோம். ஓகே, அந்த பேசுகிற ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம சப்ஜெக்டாக எடுத்திருக்கோம். அப்போ அந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் தான். ஸோ நம்ம சிங்குலர் வேர்ப் போடணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. டு சக்சீட் டேக்ஸ் டெடிகேஷன் அண்டு ஹார்ட் ஒர்க். அப்போ இந்த இடத்துல டு சக்சீட் அதுதான் வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டிவ். இந்த இடத்துல டு சக்சீட் அப்படின்றது தான் இதுவாக வந்திருக்கு, அதாவது சப்ஜெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த இன்ஃபினிட்டிவ் சப்ஜெக்டாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல தமிழ் அர்த்தம் பாருங்க. வெற்றி பெற அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு தேவை. வெற்றி பெறது அந்த ஆக்ஷனை இது பண்ணுறதுக்கு டெடிகேஷனும் ஹார்ட் ஒர்க்கும் தேவைன்றாங்க. அப்போ அந்த வெற்றி பெறுதல் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? அந்த ஆக்டிவிட்டி வந்து சிங்குலர் ஆக்டிவிட்டி தான். அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால் வேர்ப் வந்து டேக்ஸ்ன்னு சொல்லி சிங்குலர் இதுவாக எடுத்திருக்கோம். ஓகே, இதில் வந்து ப்ளூரலுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வைக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். பட் நான் இப்போ சொல்கிறேன், அந்த இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போது இதே ஃபார்மெட்டில் இன்ஃபினிட்டிவ் வந்து இங்கே ஒரு இன்ஃபினிட்டிவ் இருந்தது. ஓகேங்களா? டு சக்சீட் டேக்ஸ் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க். இப்போ இந்த இடத்துல டு சக்சீட் அப்படின்னு ஒரு இன்ஃபினிட்டிவ் மட்டும் இருந்துச்சு, அதாவது ஒரு ஆக்ஷன் மட்டும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் ப்ளூரலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டு ஸ்விம் அண்டு டு டைவ் ஆர் ஃபன் ஆக்டிவிட்டீஸ். அதாவது நீந்துதல் மற்றும் டு டைவ்னா டைவ் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த ரெண்டு ஆக்ஷனும் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ டு ஸ்விம் அப்படின்ட்டு ஒரு இன்ஃபினிட்டிவ் அண்டு டு டைவ் அப்படின்னு இன்னொரு இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா? அப்போது இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ரூலில் பார்த்தோம்ல, ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து அண்டுன்ற வேர்ட் யூஸ் பண்ணி வரும்போது அதை காம்பவுண்ட் சப்ஜெக்டாக எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தோமா? அப்போ இந்த இடத்துல ரெண்டு ஆக்ஷன் வருது. அப்போ அதனால ஆர் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரல் எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லா இதுலையுமே ஒரே ஒரு ஆக்ஷன் தான் இருக்குது. டு ஸ்பீக் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் தான் இருக்குது. டு சக்சீட் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மட்டும் இருக்கும்போது அந்த சப்ஜெக்டை வந்து சிங்குலராக கன்சிடர் பண்ணுறோம். அதே இது ரெண்டு ஆக்ஷன் இருந்ததுன்னா அந்த சப்ஜெக்டை வந்து ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இஸ் எசென்சியல் இன் டுடேஸ் குளோபலைஸ்ட் வேர்ல்டு. இன்றைய உலகமயமாக்கப்பட்ட உலகில் பல்வேறு கலாச்சாரங்களை புரிந்து கொள்வது அவசியம். அப்போ இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் என்னது? டு டிஃப்ரெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? டு அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், அதுதான் வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை புரிஞ்சுக்கிறது. ஓகே, அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட்ன்றது புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு சிங்குலர் ஆக்ஷன். ஓகேயா? அப்போ அந்த சிங்குலர் ஆக்ஷனை சப்ஜெக்டில் வச்சுருக்கிறதுனால நம்ம அதை சிங்குலர் வேர்பு தான் போடணும். ஓகே, அதனால் இங்கே இஸ் அப்படின்ட்டு சிங்குலர் வேர்ப் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். டு அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை புரிஞ்சுக்கிறது, அந்த புரிஞ்சுக்கிறது தான் இங்கே சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ அந்த புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு ஆக்ஷன் வந்து சிங்குலராக இருக்கிறதுனால இங்கே சிங்குலர் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ சிங்குலர் வேர்ப் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாருங்க. டு லேர்ன் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிமாண்ட்ஸ் பேஷன்ஸ். அப்போ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறது. ஓகேங்களா? அந்த கற்றுக்கிறது அப்படின்ற ஒரு சிங்குலர் ஆக்ஷன் தான் இது. ஓகே, ஸோ சப்ஜெக்டாக சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுறோம். அதனால டிமாண்ட்ஸ்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதோட தமிழ் அர்த்தம் பாருங்க. இசைக்கருவியை கற்க பொறுமை தேவை. ஓகே, அப்போ இந்த இடத்துல டு லேர்ன் அப்படின்றத தான் நம்ம சப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நம்ம இன்னும் இன்ஃபினிட்டிவ்ஸ் பற்றி இன்னும் நம்ம பார்க்கல, அதெல்லாம் கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் அந்த ரூல் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இன்ஃபினிட்டிவ்ஸ் வந்து சப்ஜெக்டில் வரும்போது அது சிங்குலர் ஆக்டிவிட்டியாக ஒரே ஒரு இன்ஃபினிட்டிவ் மட்டும் இருந்ததுன்னா அதை வந்து சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டு இன்ஃபினிட்டிவ் அண்டு யூஸ் பண்ணி வந்ததுன்னா அதை வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போது நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ் வந்து சப்ஜெக்டில் வந்தால் எப்படின்றத பார்த்தோம். நம்ம இப்போ ஆப்ஜெக்டில் வந்தால் எப்படி அப்படின்றதையும் சும்மா கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இந்த டாபிக்கு இது ரிலவெண்ட் கிடையாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அதையும் பார்த்துடலாம். ஓகே, இன்ஃபினிட்டிவ் அஸ் அ ஆப்ஜெக்ட். இப்போ இவ்வளோ நேரம் இன்ஃபினிட்டிவ் வந்து சப்ஜெக்டாக வந்தது. ஓகேங்களா? இப்போ ஆப்ஜெக்டாக வரப்போகுது. சப்ஜெக்ட்னா என்னது? அந்த ஆக்ஷனாக செய்கிறது. ஆப்ஜெக்ட்னா அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ண போகுது. ஓகேங்களா? அவ்வளோதான் இது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஐ வாண்ட் டு ஈட் லஞ்ச். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் என்னன்னு பாருங்கள், டு ஈட். ஓகே, அதுக்கு முன்னாடி தமிழ் அர்த்தம் பார்த்துக்கலாம். நான் மதிய உணவு சாப்பிட விரும்புகிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல டு ஈட் அதான் வந்து இன்ஃபினிட்டிவ். ஓகே,
ஐ வாண்ட்னு இருக்கு, இங்கே வாண்ட் அப்படின்றது தான் வேர்பு. ஓகேங்களா, அந்த வேர்பை எது ரிசீவ் பண்ணுது? எனக்கு என்ன பண்ணணும் இப்போ? நான் வந்து லஞ்ச் சாப்பிடணும். ஓகேங்களா, அப்போ அந்த என்ன பண்ணணும் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுதா? அதனால இது வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் வர வேண்டிய இடத்துல டு ஈட் அப்படின்ற இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கிறதுனால இன்ஃபினிட்டிவ் வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு வேர்ப் இருக்கு, அந்த வேர்பை செய்கிற இடத்துல இன்ஃபினிட்டிவ் இருந்ததுன்னா அந்த இன்ஃபினிட்டிவ் வந்து சப்ஜெக்டாக இருக்குது. அதே இன்ஃபினிட்டிவ் வந்து வேர்பை வந்து ரிசீவ் பண்ணுச்சுன்னா அது வந்து ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஐ வாண்ட்னு இருக்கு, என்ன பண்ணணும்னா அவனுக்கு சாப்பிடணும், லஞ்ச் சாப்பிடணும். ஓகேங்களா, அப்போ அந்த ரிசீவ் பண்ணுற இடத்துல டு ஈட் அப்படின்னு இருக்கிறதுனால இது இன்ஃபினிட்டிவ் வந்து ஆப்ஜெக்ட் இடத்துல இருக்குது. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ நீட்ஸ் டு ஃபினிஷ் ஹர் அசைன்மெண்ட். அவள் வேலையை முடிக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல டு ஃபினிஷ் அதுதான் வந்து இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா, இந்த இடத்துல வேர்பு வந்து என்னென்னா நீட்ஸ், அதுதான் வந்து வேர்பு. அவனுக்கு என்ன நீடுனா அந்த என்ன அவளுக்கு முடிக்கணும்னா அந்த அசைன்மெண்ட்டை வந்து அவளுக்கு ஃபினிஷ் பண்ணணும், அதுதான் வந்து அவளுக்கு இப்போதைக்கு தேவை. ஓகேங்களா, அப்போ என்ன தேவை அப்படிங்கும்போது என்ன அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது பாருங்க. நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து என்ன இது பண்ணும்? டேரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது வாட் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா, அப்போ என்ன அவளுக்கு ஃபினிஷ் பண்ணணும், என்ன இப்போதைக்கு தேவை அப்படிங்கும்போது அந்த அசைன்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணுறது தான் அவளுக்கு இப்போ தேவை. ஓகேங்களா, அப்போ என்ன தேவை என்னன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. அப்போ டு ஃபினிஷ் அப்படின்றது இங்கே ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஹீ டிசைடட் டு டேக் அ பிரேக். ஓய்வு எடுக்க முடிவு செய்தார். அப்போது டு டேக் அதான் வந்து இன்ஃபினிட்டிவ். ஹீ டிசைடட் முடிவு செஞ்சார். என்ன முடிவு செஞ்சார்? டு டேக் அ பிரேக். ஓகேங்களா, பிரேக் எடுத்துக்க முடிவு செஞ்சார். அப்போ என்ன அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற இடத்துல இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கிறதுனால இதை வந்து ஆப்ஜெக்ட்டுக்கான அந்த இன்ஃபினிட்டிவை ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரூல், மெயின்டைனிங் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வித் கோஆர்டினேட்டிங் ஃப்ரேசஸ். அதாவது சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. அலாங் வித், பிசைட்ஸ், இன் அடிஷன் டு, அஸ் வெல் அஸ். இதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா, ப்ரிப்போசிஷன் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வேற மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் இது வந்து ப்ரிப்போசிஷன் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த அலாங் வித் அப்படின்னு அடிச்சுட்டு இதெல்லாம் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இது வந்து ப்ரிப்போசிஷன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து வர்றது எப்போவுமே என்னது? ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அலாங் வித், ஓகே, த மேனேஜர் அலாங் வித் ஹர் டீம் இஸ் அட்டெண்டிங் த கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா, அப்போ த மேனேஜர் அலாங் வித் ஹர் டீம்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு, த மேனேஜர், ஹர் டீம் அப்படின்னு ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. அப்போ ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும்போது அலாங் வித் அப்படின்றது ப்ரிப்போஷன் நமக்கு தெரியும். அப்போ ப்ரிப்போஷனுக்கு அடுத்தாப்பில் வர்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்டா? அப்போ இந்த இடத்துல ஹெர் டீம் அப்படின்றது இந்த ப்ரிப்போஷனுக்கான ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்னன்னா த மேனேஜர், அவங்க தான் வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா, அப்போ அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்குது. ஓகே, அப்போ மேனேஜர் அப்படின்றவன் வந்து சிங்குலர். ஸோ அதனால வேர்ப் வந்து சிங்குலராக தான் போடணும். அதனால இஸ் அட்டெண்டிங் அப்படின்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த 5 வேர்டுமே வந்து ப்ரிப்போசிஷன் தான். ஓகேங்களா, அந்த ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்தாப்பில் வர்றது ஒரு ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல த மேனேஜர், ஹெர் டீம் ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. ஹெர் டீம்ன்றது அந்த ப்ரிப்போஷனுக்கான ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வந்து த மேனேஜர் தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா, மேனேஜர்ன்றது சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஷீ வென்ட் டு த பார்க் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல வித்ன்றது ப்ரிப்போசிஷன், ஹர் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல இது நார்மல் சென்டென்ஸ் தான். ஸோ ஷீன்றது தான் சப்ஜெக்ட். ஷீன்றது வந்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். ஆனால் இங்கே சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் V2 ஃபார்ம் தான் போடணும். ஸோ வென்ட்டுன்னு சொல்லி V2 ஃபார்மில் போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். தேர்ட் சென்டென்ஸ், பிசைட்ஸ். ஓகேங்களா, அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். பிசைட்ஸ் ஹர் மெயின் ஜாப் ஷீ ஹேஸ் அ பார்ட் டைம் கிக். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல பிசைட்ஸ் அப்படின்றத நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகேயா, அப்போ அதுக்கு அடுத்தாப்பில் வர்றது நமக்கு ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அப்போ ஹெர் மெயின் ஜாப் அப்படின்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்னது? ஷீ தான் வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஷீன்றது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ ஹேஸ் அப்படின்ற சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இன் அடிஷன் டு, அப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இன் அடிஷன் டு ஹர் ஸ்டடீஸ் ஷீ இஸ் இன்வால்வ்ட் இன் வேரியஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அப்போ இந்த இடத்துல இன் அடிஷன் டு அப்படின்றது ப்ரிப்போசிஷன். அப்போ ஹெர் ஸ்டடீஸ் அப்படின்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அப்போ இந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட் வந்து ஷீ தான் வந்து சப்ஜெக்ட். ஷீன்றது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இஸ் இன்வால்வ்டுன்ட்டு சிங்குலர் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். 5th ஒன், அஸ் வெல் அஸ். இதுவும் ஒரு ப்ரிப்போசிஷன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள்.
ஜான் as well as his friends enjoys hiking. அப்போது இந்த இடத்துல as well as அப்படின்ற ப்ரிப்போஷன்றனால அதுக்கு அடுத்தாப்புல வர்றது ஒரு ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஜான் அவங்க தான் வந்து சப்ஜெக்ட். அப்போ ஜான் அப்படின்றது ஒரு சிங்குலர். ஓகேங்களா? அப்போ என்ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லி சிங்குலராக தான் வேர்ப் போடணும். ஓகே, அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப் வந்து போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து அதோட மீனிங்ஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. த மேனேஜர் அலாங் வித் ஹர் டீம் இஸ் அட்டெண்டிங் த கான்ஃபரன்ஸ். மேனேஜர் வந்து கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணுறாரு. எப்படி அட்டன் பண்ணுறாருன்னா அவர் டீமோட சேர்ந்து அட்டன் பண்ணுறாரு. ஓகேங்களா? அப்போ மேனேஜர் கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணுறாரு அப்படின்றது தான் வந்து மெயினாக அதோட மீனிங். அப்போ அவர் டீமோட சேர்ந்து அட்டன் பண்ணுறாரு அப்படின்றது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அப்போ அலாங் வித் அப்படின்னா அவரோட சேர்ந்து, அதோட இணைந்து, அந்த மாதிரிலாம் வரும்போது அலாங் வித் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஷீ வென்ட் டு த பார்க் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து பார்க்குக்கு போனால் அவளோட ஃப்ரெண்ட்ஸுடன், வித்னா என்னது, அதுடன் அப்படின்னு தானே வரும். அப்போ ஃப்ரெண்ட்ஸோட அவள் வந்து பார்க்குக்கு போனான். ஓகே, நெக்ஸ்ட்டு பிசைட்ஸ் அப்படின்னாலும் இன் அடிஷன் டு அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பிசைட்ஸ்க்கான இதை காமிக்கிறேன், டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பிசைடு கடைசி எஸ் வருதுப்பா. எஸ் வராமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அர்த்தம் வேறு. பிசைட்ஸ்ன்னு சொல்லி எஸ் வந்ததுன்னா அதோட அர்த்தம் வேறு. ஓகேங்களா? பிசைடு எஸ் இல்லாமல் பிசைடு அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா அதோட அர்த்தம் என்னன்னா பக்கத்தில். இப்போ நான் நிற்கிறேன்னா எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு ஒருத்தனை என்னோட அருகில் அந்த மாதிரி சொல்லும் போது பிசைடு வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே இது பிசைட்ஸ் அப்படின்னா இன் அடிஷன் டு, அதோட சேர்ந்து, இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது, அந்த மாதிரி இன் அடிஷன் டு அப்படின்ற மீனிங் கொடுக்கறதுக்கு பிசைட்ஸ். ஓகே, பிசைட்னா எனது அருகில், பக்கத்தில் உள்ளதை பற்றி பேசும்போது பிசைடு. பிசைட்ஸ் எஸ் சேர்த்துருந்தோம்னா இன் அடிஷன் டு அப்படின்ற மீனிங் வரும். ஓகே, இப்போ இதை எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ ஷாட் பிசைட் ஹர் ஃப்ரெண்டு. அவள் வந்து அவள் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்கார்ந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது பிசைட்ஸுக்கு பாருங்கள். பிசைட் ஸ்டடியிங் ஷீ பார்ட்டிசிபேட்டட் இன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எஸ் வந்ததுன்னா அது வந்து இன் அடிஷன் டு, வெறுமனையாக பிசைடு அப்படின்னு வந்ததுன்னா அருகில், பக்கத்தில் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வரும். ஓகே, அடுத்து ஃபிஃப்த்து பாருங்க, அஸ் வெல் அஸ். அப்போது ஜான் அஸ் வெல் அஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய்ஸ் ஹைக்கிங். அப்போ இந்த இடத்துல அஸ் வெல் அஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் கொடுக்கும்னா அத்துடன். இதுவும் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஜான் அஸ் வெல் அஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய்ஸ் ஹைக்கிங். அப்போ இதோட மெயினான சென்டென்ஸ் என்னன்னா ஜான் என்ஜாய்ஸ் ஹைக்கிங். ஜான் வந்து ஹைக்கிங்கை வந்து என்ஜாய் பண்ணுறாரு. ஓகேங்களா? அதுதான் வந்து மெயின் சென்டென்ஸ். அதில் அவர் எப்படி என்ஜாய் பண்ணுறாருனா அவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாரு. அப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜான் என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்ற இடத்துல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்படின்றது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அப்போ அஸ் வெல் அஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அப்போ இந்த இடத்துல அஸ் வெல் அஸ்ன்றது ஒரு ப்ரிப்போசிஷன், ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஓகே, இது ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஜான் என்ஜாய்ஸ் ஹைக்கிங், அதான் வந்து மெயின் சென்டென்ஸ். ஓகே, யாரோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும் போது அஸ் வெல் அஸ் யூஸ் பண்ணுறோம். அஸ் வெல் அஸ்னா அத்துடன், அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். ஓகேங்களா? நம்ம ஒரு 5 வேர்டு பார்த்துருக்கோம். அந்த 5மே வந்து ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து என்ன அர்த்தம் கொடுக்கும், அதனுடன் அப்படின்ட்டு அடிஷ்னலாக அவங்களோட சேர்ந்து அந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கும். ஓகே, இதெல்லாம் நோட்டில் வரிசையாக எழுதி வச்சுட்டே வாங்க, நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரூல், மெயின்டைனிங் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், நேவிகேட்டிங் மாடிஃபயர்ஸ் இன் சென்டென்சஸ். இது ஒன்றும் இல்லைங்க. இப்போ சப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ஃப்ரேஸ் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரேஸில் எது சப்ஜெக்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சா அதுக்கேற்ற வேர்ப் போட போகிறோம். ஓகே, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அதை இப்போ பார்த்துலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. த லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ஆன் த செல்ஃப் நீட்ஸ் ரீஅரேஞ்சிங். ஓகேங்களா? அப்போ இதில் சப்ஜெக்ட் என்னது, த லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ஆன் த செல்ஃப். அது ஃபுல்லாமே சேர்த்து தான் இங்கே வந்து அந்த சப்ஜெக்ட். ஓகேங்களா? இதில் எதை நம்ம சப்ஜெக்ட் நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா லிஸ்ட்டை மட்டும் தான் எடுத்துப்போம். ஓகேங்களா? அந்த ஃப்ரேஸ், அந்த சப்ஜெக்டில் இருக்க ஃப்ரேஸ் வந்து இது ஃபுல்லாக. அதில் மெயினாக சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா த லிஸ்ட் அப்படின்றதா சப்ஜெக்ட். அது ஏன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஆஃப் இருக்குது. ஆஃப்ன்றது ஒரு ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா? அப்போ புக்ஸ் அப்படின்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அடுத்து ஆன் இருக்குது. ஆன்றது ஒரு ப்ரிப்போசிஷன். அப்போ த செல்ஃப் அப்படின்றது ஒரு ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ இதில் மெயினாக சப்ஜெக்ட் என்னதுன்னா த லிஸ்ட், அதுதான் வந்து சப்ஜெக்ட். அப்போ அந்த த லிஸ்ட் அப்படின்றது ஒரு சிங்குலர். ஓகேங்களா? அப்போது அதுக்கேற்ற மாதிரி சிங்குலர் வேர்ப் போடணும். ஸோ அதனால் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் வந்து போட்டிருக்கோம். ஓகே, இப்போ சப்ஜெக்டில் ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. அந்த ஃப்ரேஸில் சப்ஜெக்டும் இருக்கும், அதுக்கேற்ற ப்ரிப்போஷனுக்கான ஆப்ஜெக்டும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதில் எது சப்ஜெக்டோ அதுக்கேற்ற மாதிரி வேர்ப் போட போகிறோம்.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஸ்டடிங் ஃபார் their எக்ஸாம்ஸ். அப்போ இந்த இடத்துல த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃப்ரேஸ் தான் வந்து சப்ஜெக்டாக எடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரேஸில் ஆஃப்ன்ற ப்ரிப்போஷன் இருக்குது. ப்ரிப்போஷனுக்கு அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ இந்த இதில் சப்ஜெக்டாக எதை எடுத்துக்கணும்னா த குரூப் அப்படின்றத தான் சப்ஜெக்டாக எடுத்துக்கணும். அப்போ த குரூப் அப்படின்றது ஒரு கலெக்டிவ் நவுன். ஸோ அதை வந்து நம்ம சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இஸ் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் வந்து போட்டிருக்கோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. த கலெக்ஷன் ஆஃப் ரேர் காயின்ஸ் வாஸ் சோல்ட் அட் ஆக்ஷன். அப்போ இந்த இடத்துல த கலெக்ஷன் ஆஃப் ரேர் காயின்ஸ் அந்த ஃப்ரேஸ் தான் வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா? அந்த ஃப்ரேஸில் எது சப்ஜெக்டாக எடுத்துக்கணும்னா த கலெக்ஷன். ஏன்னா அங்கே ஆஃப்க்கு அடுத்து வர்றது வந்து ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ த கலெக்ஷன் தான் வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா? கலெக்ஷன் அப்படின்றது அந்த தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ கலெக்ஷன் அப்படின்றதுலே தெரியுது அது ஒரு கலெக்டிவ் நவுன். ஓகேங்களா? அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ வேர்ப் வந்து வாஸ் அப்படின்ட்டு சிங்குலராக எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்க. The box of chocolates has disappeared from the kitchen. அப்போ இந்த இடத்துல the box of chocolates அதான் அந்த ஃப்ரேஸ் தான் வந்து சப்ஜெக்ட். அந்த ஃப்ரேஸில் எதை சப்ஜெக்டாக எடுத்துக்கணும்னா the box. ஓகேங்களா? அப்போ பாக்ஸ் அப்படின்றது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ அதனால வேர்ப் வந்து has இன்ட்டு சிங்குலர் வேர்பாக எடுத்திருக்கோம். ஓகே ஓகே, ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாருங்க. A pair of shoes was left in the hallway. அப்போ இந்த இடத்துல a pair of shoes அப்படின்றது தான் வந்து அந்த ஃப்ரேஸ் தான் வந்து சப்ஜெக்டாக எடுத்திருக்காங்க. அந்த ஃப்ரேஸில் எ பேர் அப்படின்றது தான் வந்து சப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கணும். ஓகே, பிகாஸ் ஆஃப்ன்றது ப்ரிப்போஷன், அதுக்கடுத்து வர ஷூஸ் வந்து ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அதில் சப்ஜெக்ட் வந்து எ பேர், அதுதான் வந்து சப்ஜெக்ட். ஓகே, அப்போ எ பேர் அப்படின்றது சிங்குலர் அப்படின்றதுனால இந்த வாஸ்ன்ட்டு சிங்குலர் வேர்ப் வந்து எடுத்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரூல், சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வித் காம்பவுண்ட் சப்ஜெக்ட்ஸ், த அண்ட் ரூல். ஓகேங்களா? இதுவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வேற ஒரு ரூலில் சொன்னது தான். அது தனி ரூலாக இங்கே இருக்குது. அது என்னன்றதை பார்த்துங்க. த கேட் அண்டு த டாக் ஆர் பிளேயிங் இன் த யார்டு. ஓகேங்களா? த கேட் அப்படின்னு ஒரு சிங்குலர் நவுன், அடுத்து த டாக் அப்படின்னு ஒரு சிங்குலர் நவுன். ஓகேங்களா? அது ரெண்டும் சேர்ந்து அண்டுன்ற வேர்டால் கனெக்ட் ஆகி ஒரு காம்பவுண்ட் சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்படி காம்பவுண்ட் சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும்போது அந்த சப்ஜெக்டை நம்ம ப்ளூரலாக தான் எடுத்துப்போம். ஓகே, அப்போ த கேட் அண்டு த டாக். அப்போ இதை தமிழில் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? அந்த பூனை மற்றும் அந்த நாய் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ இந்த இடத்துல மோர் தென் ஒன் இருக்கு. ஓகே, அப்போ அதை நம்ம ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் அண்டு அப்படின்ற கன்ஜங்ஷனால கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்படி கனெக்ட் ஆகும்போது இது மற்றும் இன்னொன்று அப்படிங்கும்போது மோர் தென் ஒன் அப்படி இருக்கும்போது அதை ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. த டீச்சர் அண்டு த ஸ்டூடெண்ட் ஆர் ப்ரெசென்டிங் தயர் ப்ராஜெக்ட்ஸ். அப்போங்க த டீச்சர் அப்படின்றது ஒரு சிங்குலர் நவுன், த ஸ்டூடெண்ட் அப்படின்றது இன்னொரு சிங்குலர் நவுன். அது ரெண்டையும் அண்ட் அப்படின்ற கனெக்ட் பண்ணி இது ஒரு காம்பவுண்ட் சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது. ஓகே, அப்போ டீச்சர் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஆர் ப்ரெசென்டிங் ரெண்டு பேர் இருக்கனால இதை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. மை ஃப்ரெண்ட் அண்டு கொலீக் ஆர் அட்டெண்டிங் த கான்ஃபரன்ஸ். மை ஃப்ரெண்டுனா என் ஃப்ரெண்ட் நண்பன், கொலீக்னா என் கூட வேலை பார்க்குறவங்க. ஓகேங்களா? அப்போ ரெண்டு பேர். ஓகே, மை ஃப்ரெண்ட் அண்டு கொலீக் ரெண்டு தனி நவுனு அண்டு யூஸ் பண்ணி வர்றதுனால இதை வந்து ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆர் அட்டெண்டிங் அப்படின்னு சொல்லி ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரூல், சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வித் சிங்குலர் ஃபார்ம் ப்ளூரல் மீனிங். அதாவது அந்த வேர்டை பார்க்குறதுக்கு சிங்குலர் மாதிரியே இருக்கும், ஆனால் அது வந்து ப்ளூரல் வேர்டாக இருக்கும். அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி இன்னும் நிறைய வேர்ட்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போது போலீஸ் அப்படின்னு இருக்கு. அந்த போலீஸ் அப்படின்றது எப்போவுமே வந்து ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? போலீஸோட சிங்குலர் ஃபார்ம் பாருங்க, போலீஸ் மேன் ஆர் போலீஸ் உமன். ஓகே, அப்போ இந்த இடத்துல போலீஸ் அப்படின்றது ப்ளூரல் தான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, த போலீஸ் ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் த கேஸ். அப்போ போலீஸ் அப்படின்ற ப்ளூரல் அப்படின்றனால ஆறுன்ற ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? போலீஸோட சிங்குலர் ஃபார்ம் வந்து போலீஸ் மேன், போலீஸ் உமன். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்க, பீப்புள். பீப்புள்ன்றது ஒரு ப்ளூரல் ஃபார்ம். அப்போ அதோட சிங்குலர் வெர்ஷன் என்னன்னா பர்சன். பர்சனோட ப்ளூரல் ஃபார்ம் தான் வந்து பீப்புள். ஓகேங்களா? அடுத்து த பீப்புள் ஆர் கேதரிங் ஃபார் த ஈவெண்ட். த பீப்புள் அப்படின்றது ப்ளூரல்ன்றனால ஆறுன்ற ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து கேட்டில். கேட்டில்னா என்னது? கால்நடைகள் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ அதோட சிங்குலர் ஃபார்ம் என்னது? இப்போ கவ், புல் அப்படின்னா தனித்தனியாக இருக்கும்போது, பசு, எருமை அப்படின்ட்டு தனித்தனியாக இருக்கும்போது அது எல்லாமே சேர்ந்து சொல்லும்போது கால்நடைகள் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ அது ஒரு கலெக்டிவ் நோன். அந்த கலெக்டிவ் கேட்டில்ன்றது ஒரு கலெக்டிவ் நோன். ஓகேங்களா? கவ் அப்படின்னா பசு, அந்த மாதிரி தனித்தனியாக சொல்லும்போது அது வந்து ப்ராப்பர் நோனாக இருக்கும். அது எல்லாத்தையும் கலெக்டிவாக சொல்லும்போது கால்நடைகள் அப்படின்ட்டு கலெக்டிவ் நவுனில் சொல்லுவோம். ஓகே, அந்த கலெக்டிவ் நவுன் தான் கேட்டில். ஓகேங்களா? அப்போ இந்த கேட்டில்
இந்த இடத்துல வந்து அந்த எக்ஸாம்பிள் மட்டும் தப்பாக இருக்குங்க, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே கேட்டில் அப்படின்றது வந்து ஒரு கலெக்டிவ் நவுன். ஓகேங்களா, கலெக்டிவ் நவுனை எப்போவுமே வந்து நம்ம சிங்குலராக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல த கேட்டில் இஸ் கிரேசிங் அப்படின்னு தான் வந்திருக்கணும். இங்கே ஆர் கிரேசிங் சொல்லி தப்பாக இருக்குது. ஓகே, அதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டவுட்டாக இருந்ததுன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். கேட்டில் அப்படின்றது வந்து ஒரு கலெக்டிவ் நவுன். ஓகே, அந்த கலெக்டிவ் நவுனுக்கு சிங்குலரில் தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல த கேட்டில் இஸ் அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், டேட்டா. டேட்டா அப்படின்றது வந்து ஒரு ப்ளூரல் ஃபார்ம். அதோட சிங்குலர் வெர்ஷன் என்னன்னு பாருங்கள், டேட்டம். ஓகேங்களா, அப்போது இந்த டேட்டா அப்படின்ற ப்ளூரல் ஃபார்ம்ன்றனால ஆர் பீயிங் அனலைஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ளூரல் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம், க்ரைட்டீரியா. க்ரைட்டீரியாவோட சிங்குலர் வெர்ஷன் என்னன்னு பாருங்கள், க்ரைட்டீரியன் அப்படின்றது தான் அதோட சிங்குலர் வெர்ஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள், த க்ரைட்டீரியா ஃபார் செலெக்ஷன் ஹாவ் பீன் அவுட்லைன்டு. அப்போ க்ரைட்டீரியானா என்ன அர்த்தம், அந்த விதிகள், அதாவது அந்த அவங்க அதுக்குன்னு ஒரு அளவுகோல் வச்சுருப்பாங்க. கரெக்டாக இந்த அளவுகோல், இந்த விதிக்கு கீழே தான் வந்து அவங்க அதை செலக்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் இருக்கும். ஓகே, அப்போ க்ரைட்டீரியானா விதி அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ த க்ரைட்டீரியா ஃபார் செலெக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த விதிமுறைகள். ஓகேங்களா, ஹாவ் பீன் அவுட்லைன்டு. ஓகே, அப்போ இந்த இடத்துல க்ரைட்டீரியா அப்படின்றது ப்ளூரல் அப்படின்றனால ஹாவ்ன்ற ப்ளூரல் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்கள், அலும்னி ஆர் அலும்னே. ஓகே, இதான் வந்து அந்த வேர்ட். அதோட சிங்குலர் ஃபார்ம் பாருங்கள், அலும்னஸ் ஆர் அலும்னா. அதான் வந்து அதோட சிங்குலர் ஃபார்ம். ஓகேங்களா, இது ரெண்டுமே அலும்னி அலும்னே, அது ரெண்டுமே ஒரே இதுதான். அப்போ இது அதோட மீனிங் என்னது, அலும்னினா என்ன அர்த்தம், முன்னாள் மாணவர்கள். ஓகேங்களா, அந்த ஸ்கூல்லையா இருக்கட்டும் இல்லை காலேஜ்லையா இருக்கட்டும், முன்னாள் மாணவர்கள் அவங்க எல்லாருமே இது பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க புரியும், த அலும்னி ஆர் பிளானிங் எ ரீயூனியன். ஓகேங்களா, முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் ரீயூனியனாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ அலும்னினா முன்னாள் மாணவர்கள், அதோட சிங்குலர் ஃபார்ம் வந்து அலும்னஸ் ஆர் அலும்னா. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்க, பாக்டீரியா. பாக்டீரியான்றது ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, நிறைய பாக்டீரியம் சேர்ந்தது தான் வந்து பாக்டீரியான்னு சொல்கிறோம். அதோட சிங்குலர் ஃபார்ம் வந்து பாக்டீரியம். ஓகேங்களா, அப்போ த பாக்டீரியா ஆர் மல்டிப்ளையிங் ரேபிட்லி. அப்போ பாக்டீரியா அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம்ன்றனால ஆர்னு சொல்லி ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்க, சிசர்ஸ், கத்திரிக்கோல். ஓகேங்களா, கத்திரிக்கோலில் வந்து 2 பிளேடு இருக்கும். ஓகேங்களா, கிராஸாக 2 பிளேட் இருக்கு இல்லையா, அப்போ அதை வந்து எப்போவுமே வந்து நம்ம ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணணும். அப்புறமேட்டு பேண்ட், நம்ம யூஸ் பண்ணுற பேண்ட்லாம் இருப்பாங்க, அப்போ 2 கால் போடுற மாதிரி தானே இருக்கும். அப்போ அதையுமே வந்து நம்ம ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, பேண்ட்ஸ் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஓகே, அப்போ சிசர்ஸ் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம், அதனால் த சிசர்ஸ் ஆர் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லி ப்ளூரல் வேர்ப் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சிங்குலர் ஃபார்ம் பாருங்கள், சிசர் அப்படின்ட்டு இருக்குது. ஒரு சிசரில் வந்து 2 பிளேடு இருக்கும், அதில் ஒரு பிளேடை மட்டும் சிசர்னு சொல்லுவோம், ரெண்டையும் சேர்த்து சிசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ரூல், சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வித் ப்ளூரல் ஃபார்ம் சிங்குலர் மீனிங் நவுன்ஸ். பார்க்குறதுக்கு ப்ளூரல் மாதிரியே இருக்கும், ஆனால் அந்த வேர்டு எப்போவுமே வந்து சிங்குலராக தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதை நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நியூஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், நியூஸ். அப்போ இந்த இடத்துல நியூஸ்னால் என்னென்னா, நியூ இன்ஃபர்மேஷன் அபவுட் சம்திங். ஓகேங்களா, அப்போது நியூஸ்ன்றது செய்தி தானே, இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஏதோ ஒரு செய்தியை பற்றி இது பண்ணுறோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல நியூஸ் அப்படின்றது எப்போவுமே வந்து நமக்கு சிங்குலராக தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ த நியூஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் அட் 6 PM. ஓகேங்களா, அப்போ இந்த நியூஸ் அப்படின்ற வேர்டு ப்ளூரலாக இருந்தாலும், ப்ளூரல் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த வேர்டை எப்போவுமே வந்து சிங்குலராக தான் யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து மேத்தமெட்டிக்ஸ். அந்த வேர்டு பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ப்ளூரல் வேர்டு மாதிரி இருக்குது, ஆனால் அது ஒரு சப்ஜெக்டோட நேம். ஓகேங்களா, அப்போ அந்த நேம் வந்து சப்ஜெக்டோட நேம்ங்கும் போது அது ஒரு ப்ராப்பர் நவுன், அதை வந்து நம்ம சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். இதை ஏன் நம்ம வந்து சிங்குலராக போடுறோம்னா, மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது என்னென்னா த ஸ்டடி ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் ஷேப்ஸ். ஓகேங்களா, அதில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றது நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது, அதே மாதிரி எவ்வளோ ஷேப்ஸ் இருக்குன்றதையும் கவுண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்போ இது எல்லாமே வந்து ஒரு அன்கவுண்டபிள். ஓகேங்களா, அன்கவுண்டபிளை நம்ம எப்போவும் எப்படி கன்சிடர் பண்ணுவோம், சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால் மேத்தமெட்டிக்ஸை வந்து நம்ம வந்து சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேர்ட் ஜிம்னாஸ்டிக்ஸ். ஓகே, இதுவும் அதே மாதிரியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த எக்ஸசைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்மளால் கவுண்ட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லி கவுண்ட் பண்ணோம்னா இன்னொரு எக்ஸசைஸ் சொல்லி இதுவும் இருக்கா அப்படின்னு ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸையும் ஒரு அன்கவுண்டபிள், அது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஜிம்னாஸ்டிக்ஸை வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இதை சிங்குலராக யூஸ் பண்ணுறோம். அப்போ ஜிம்னாஸ்டிக்ஸ் இஸ் அ ஸ்போர்ட் தட் ரெக்யூர்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல ஜிம்னாஸ்டிக் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்மில் இருந்தாலும் அதை நம்ம ஒரு சிங்குலர் வேர்டாக எடுத்துக்கிறோம், அதனால் சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் அப்படின்றது என்னது, பாலிடிக்ஸ் அப்படின்றதும்
ஒரு பார்க்குறதுக்கு ப்ளூரல் மாதிரி இருந்தாலும் அதை வந்து சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றதும் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தானே, அதுவும் ஒரு ஸ்டடி. ஓகே, அந்த ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்போது அந்த விஷயத்தெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ஒரு அன்கவுண்டபிள் மாதிரி. ஸோ அதனால் பாலிடிக்ஸ் அப்படின்றது அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு அன்கவுண்டபிள் நவுன் மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் சிங்குலராக ஆக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ பாலிடிக்ஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஃபீல்ட் வித் மெனி பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். அது ஏன் பாலிடிக்ஸ் அப்படின்றத அன்கவுண்டபிள் சொல்கிறேன்னா, நிறைய விஷயத்தில் பாலிடிக்ஸ் அரசியல் பண்ணுவாங்கல்ல. இப்போ வந்து வாட்டர் பாலிடிக்ஸ், அதாவது தண்ணியில், இப்போ கர்நாடகா இஷ்யூ அப்படின்னா தண்ணியை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ், அந்த மாதிரி நிறையா எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்கும் தானே. அப்போ அதை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல மட்டும்தான் பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ நிறைய இடத்துல இருக்கிறதுனால இது அன்கவுண்டபிளாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், மம்ப்ஸ். ஓகேங்களா? இது பார்க்குறதுக்கு ப்ளூரல் மாதிரி இருந்தாலும் சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த மம்ப்ஸ் இஸ் கேரக்டரைஸ்டு பை ஸ்வெல்லிங் ஆஃப் த salivary glands. ஓகேங்களா? மம்ப்ஸ்னா என்ன அர்த்தம்? மம்ப்ஸ் அப்படின்றது ஒரு டிசீஸோட நேம். ஓகேங்களா? அதாவது நம்ம இந்த காது கீழே வந்து ஒரு கொஞ்சம் வீங்கிட்டு வரும், அந்த மாதிரி வியாதிக்கு பேர் மம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ அந்த வியாதிக்கு பேர் ஒரு நவுனாக இருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கு ப்ளூரல் மாதிரி இருந்தாலும் இது வந்து சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் கேஸ். ஓகேங்களா? பார்க்குறதுக்கு ப்ளூரல் மாதிரி இருக்கும், சிங்குலராக யூஸ் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த ரூலில் பார்க்குறதுக்கு சிங்குலர் மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம வந்து ப்ளூரலாக யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் தேடி படிச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ரூல் வந்து கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். இன்னைக்கான டாபிக் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.